அதாவது இந்த வழக்கு பொறுத்தவரையும் ஆரம்பத்திலேயே வந்து நான் வந்து ஐ மீன் கணிச்சு சொன்ன ஒரே ஒரு தகவல் என்னன்னா, கழுத்து அறுத்ததே போலீஸ் தான். அதாவது இந்த சுவாமியுடைய கொலையில வந்து பல மர்மங்கள் இருக்கு, பல புரட்சிகள் இருக்கு, தீவிரவாத தொடர்புகள் எல்லாம் இருக்குமா இல்லையான்னு பல விதங்கள்ல வந்து சூழ்நிலையில் இருந்த நிலையில அவங்களுடைய பெற்றோர்கள் கூட வந்து சுவாமியுடைய பெற்றோர்கள் கூட வந்து எந்த வித உண்மையை சொல்லாத ஒரு நிலையில ஒரு அப்பாவி ராம்குமார் வந்து கைது பண்ணி அவன் உடற்குற்றவாளியாக இருந்தால் கூட, வாட்ச்டாக்கா இருந்தால் கூட அவரை கொலைபடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த மீனாட்சிபுரத்துல வந்து மக்கள் எல்லாம் வந்து விழிச்சதுனால அவங்க விட்டாங்க. அப்ப அன்னைக்கே வந்து ரிமாண்ட் பண்ணும் போது ஹை செக்யூரிட்டி பிரிசன்ல வந்து உயர்ந்தபட்ச பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல நான் சொன்னேன். ஆனா இன்றைக்கு வந்து இந்த ராம்குமாரை வந்து மற்ற வேறு விதங்கள்ல வந்து கொலை பண்ணினா போஸ்ட்மார்ட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய உண்மை புலப்பட்டு விடும் என்பதற்காகவே ஏன்னா இப்ப வந்து போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி பண்ணா கூட எலக்ட்ரோக்யூஷன் அப்படின்னா ஒரு கருகிய பாடி, அந்த கருகிய பாடியில யார் அவனை வந்து தூக்கி அந்த இபி கம்பியில போட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே வெளில வராது. பிளான் பண்ணி யாரையோ காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு சிறைத்துறையுடன் உதவியோடு காவல்துறையின் தூண்டுதல்ல வந்து யாரையோ காப்பாற்றுவதற்காக அண்டர்லைன் தி வேர்ட் ராம்குமாரை கொலை செய்து இருக்கிறார்கள். இந்த கொலைக்கு டிஜிபி அதாவது அப்ப ராஜேந்திரன் தான் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. அன்னைக்கே சொல்லிட்டாரு இன்வெல்லாம் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாரு. என்ன சொன்னாரு, நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், பிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. என்கவுண்டர் பேர்ல வந்து இப்ப என்ன பண்ணாரு, இவங்க தான் என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. என்ன இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு உள்துறை செயலாளர் தற்போது டிஜிபியா இருக்கக்கூடிய அசோக் குமார், கமிஷனர் ஜார்ஜ், இந்த நுங்கம்பாக்கம் போலீஸ் விசாரணை அதிகாரி ஏசி, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, இந்த தனிப்படை, அப்புறம் சிறைத்துறையில உள்ள சூப்பர்டென்ட், அடிஷனல் சூப்பர்டென்ட், ஜெயிலர், ராம்குமாரோட பாதுகாப்புக்கு இந்த போலீசார் அத்தனை பேர் மேல வந்து 302 கொலை வழக்கு பதிவு பண்ணணும். என்ன அண்ட் ஷாக்கிங் அண்ட் சொன்னோன்னு சொல்றேன், நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் தி ஹானரபிள் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு டி முருகேசன் தன்னிச்சையாக சிவமோட்டோகா முன் வந்து இந்த கொலை வழக்காக பதிவு பண்ணணும். அதோடு இல்லாம தேசிய எஸ்சி ஆணையமும் சிவமோட்டா வந்து இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணி கொலை வழக்கு பதிவு பண்றதுக்கு உத்தரவிடுறதுக்கும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டையும் கேட்கணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அன்றைக்கே வந்து அவங்க வந்து பல விதத்துல வந்து அந்த பிளேட வச்சு கோடு போட்டு அவங்க வந்து ஒரே கோடெல்லாம் போட முடியாது. அந்த நீரை கேட்டாலே சொல்லுவாங்க சித்தியைக்கு முனவரா, அன்னைக்கே ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த சார்ஜ் ஷீட் வந்து உயரதிகாரிகளுக்கும் தமிழகத்தினுடைய ஐ மீன் முக்கியமான மந்திரிக்கும் ஈவன் சொல்ல போனா போலீஸ் மினிஸ்டர் கூட போயிருக்கலாம். இப்ப இந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி உங்களுக்கு கேஸ வந்து செஷன்ஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க அப்படின்னா இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல எல்லா உண்மைகளையும் நாங்க கொண்டு வந்துருவோம். ஏன்னா அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் எல்லா உண்மையும் கொண்டு இவன் விடுதலையா போறதுங்கிறது உறுதி. எந்த விதமான கிரிமினல் கேஸையும் மேல கிடையாது. உடற்குற்றவாளியா இருந்தால் கூட வந்து அரசு சாட்சியங்களே கிடையாது, ஆவணங்களும் கிடையாது. இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சுவாமி கொலையோட அத்தனை உண்மைகளையும் கொண்டு வந்து விடுவோம். அது நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னா அவங்க நினைச்சாங்க தெரியல. அப்பாவியான ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அதாவது வந்து ஒரு பொறியியல் படித்து முடிக்காத நிலையில் இருந்த ராம்குமார போலீஸ் தான் கொலை பண்ணிட்டாங்க. கோபிநாத் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடியே வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ராம்குமார வந்து நாங்க உயர் பாதுகாப்பு சிறையில் வைக்கிறோம். 24 மணி நேரமும் 6 சுழற்சி முறையாகவும் 3 சுழற்சி முறையாகவும் 2 சிறை காவலர்களை வந்து அவர் வந்து 24 மணி நேரம் கண்காணிச்சிருக்காங்க. அவங்க அப்படியே ஃபைல் பண்ணிருக்காங்க மேஜிஸ்ட்ரேட் கோபிநாத் முன்னாடி. அப்படி இருக்கின்ற ஒருவர் வந்து சமையல் அறைக்கு எதுக்கு போகணும்? சமையல் அறைக்கு எதுக்கு போகணும்? சமையல் அறைக்கு ஒரு தனியா எதுக்கு அலோவ் பண்ணணும்? அதாவது இவங்களே வந்து என்ன, அதாவது ஹை செக்யூரிட்டி பிரிசன்ல உள்ள மின் உயர் அழுத்த கம்பி அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதுல இவங்களே தூக்கி போட்டாங்க. என்ன மின்சாரத்தை வந்து ஓபன் பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டி ஓபன் பண்ணிட்டு இவனை தூக்கி போட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப ஈவன் இப்ப ராமராஜோ அல்லது ராம்குமாரோட பேரண்ட்ஸும் வந்து
ஹைகோர்ட்ல ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி வீடியோ வந்து வீடியோ எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், எய்ம்ஸ் சேர்ந்து வரணும், அப்படி இப்படின்னு பெட்டிஷன் போட்டா கூட கொலைக்கான உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஃபொரன்சிக் மெடிசன் அவர் மோடி அவர்தான் எழுதியிருக்காரு. அந்த ஃபொரன்சிக் மெடிசனுடைய கூற்றுக்களின் படி எலக்ட்ரோக்யூஷன் ஆன பாடியில இருந்து எந்த விதமான நீங்க காசாபத்துல இருந்து எலக்ட்ரோக்யூஷன் தான் வரும். என்ன மோட்டிவ், யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, அதுக்குண்டான தடைகள் இருந்ததா, சித்தரவதை செய்யப்பட்ட தடைகள் இருந்ததா, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் a pure planned custodial murder.